ஓகே சார். இன்னைக்கு 36 சைஸ்ல ஒரு கிராஸ் கட்டிங் பார்க்கலாம். முதல்ல வந்து ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டணும். 1/2 இன்ச்சில் ஒரு லைன். இந்த வேஸ்ட் பீஸ் நம்ம கட் பண்ணிடுச்சு. உயரம் வந்து 13 இன்ச். ஸ்டிச்சிங் நம்ம எவ்வளவு பிடிக்கிறோமோ அவ்வளவு சேர்த்து வச்சுக்கணும். இப்ப இதுல ஷோல்டர் எவ்வளவுன்னு தெரியாது. ஸோ அதனால வந்து நான் ஃபார்முலா யூஸ் பண்றேன். 36 வகுத்தல் 6, அப்போ 6 இன்ச்சு வரும். அந்த 6 இன்ச்சு நம்ம அப்படியே வைக்கிறோம். ஆண்களுடைய இறக்கமும் சேம் அதே மாதிரி 6 இன்ச்சு நம்ம இருக்கு. ஆறு ஷோல்டர் வந்து நம்மளே விருப்பப்படி எடுத்துக்கலாம். இதை அப்படியே நான் 2 டிவைட் பண்ணி வச்சுக்கேன். பேக் நெக் வந்து 9 இன்ச், 9/4 இன்ச் மைனஸ். இப்போ இங்க 3 இன்ச்சு வச்சிருக்கிறோம். அதே போல இங்க 4 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு 3.25 நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ரொம்ப சிம்பிளா, ஏதோ ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணிக்காம நார்மலா எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஆம்கோளுடைய பாயிண்ட் வந்து நெருக்கமா வரும்போது, இந்த மூலையில நெருக்கமா வரும்போது நம்ம இந்த கழுத்துடைய சர்க்கிளை வந்து இந்த மாதிரி கரெக்டா சரி வச்சுட்டு, இதுல இருந்து வந்து நாம கழுத்துல ரவுண்ட் எடுத்தோம்னா இந்த டாட் பிடிச்ச உடனே இது கரெக்டா போய் நிற்கும். இந்த இடம் அப்படியே தான் இருக்கும், இந்த இடம் வந்து ஸ்ட்ரைட் ஆயிடும். அப்போ கழுத்து பார்க்க நல்லா யூனிக் அழகாக. இங்க மேல 3 இன்ச் இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் 3 இன்ச். மார்பு சுற்றளவு 36, 4 டிவைட் பண்ணணும்னா 9. அது அப்படியே வந்து நெக்குடைய டெப்த்ல இருந்து பார்த்தோம்னா 9.5. இடுப்பு சுற்றளவு 32, 4 டிவைட் பண்ணது 8 பிளஸ் நமக்கு எக்ஸஸா எவ்வளவு வேணுமோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆமோல் ரவுண்ட் வந்து 8 இன்ச்சு, ஆமோல் லென்த் 6 இன்ச்சு இருக்கு. 6 அப்படியே சென்டர் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சு அப்பாசிஸ்டுடைய பாயிண்ட் நம்ம எடுத்துட்டு இது அப்படியே நம்ம என்ன செய்யலாம், ஆமோல் ரவுண்ட் செக் பண்ணிக்கலாம். கரெக்டா 8 இன்ச்சு. இப்போ டாட்டுடைய பாயிண்ட் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, மிடில் செஸ்ட் டிவைடட் பை 4, 38 இன்ச்சு மிடில் செஸ்ட் 4 டிவைட் பண்ணோம்னா 9 பிளஸ் 1/2 இன்ச்சு கீழே. ஸோ இதுக்கு கீழே அந்த டாட்டுடைய பாயிண்ட்டை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். பேக் டாட் கிளாத் அப்படியே 2 மடிச்சிடலாம். மடிச்சு இந்த டாட் வந்து நம்ம 1 இன்ச்சு 2 பக்கம் ஸ்கெட்ச் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம எவ்வளவு கட்டிங் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த டாட்டை நம்ம கரெக்டா இப்படி பிடிக்கும் போது நமக்கு தேவையான ஷேப் அதுவே நமக்கு கிடைச்சிடும். பாருங்க, கரெக்டா வச்சு பார்க்கணும்னா இந்த மாதிரி கிடைக்கும். லைட்டா இந்த மாதிரி நம்ம ஷேப் எடுத்துக்கணும்னா அப்போ ஹைட் எதுவுமே குறையாது, நீட்டா இந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிராஸ் கட்டிங் தான், ஃப்ரண்ட்ல வந்து கிராஸ் கட்டிங். எப்பவுமே வந்து இந்த ஆம்கோல் ஷேப் இந்த கட்டிங் நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு நேராக இப்படி வச்சுக்கணும்.
ஸோ இப்போ நம்ம கட்டிங் எப்படி போடுறோம்னா 36 டிவைடட் பை 6ன்னு சொல்லி எடுத்துருக்கிறோம். அதாவது சோல்டரை வந்து நம்ம 6 ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கிறோம். அப்போ எப்பெல்லாம் நீங்கள் இப்படி போடுறீங்களோ அப்போ 1/2 இன்ச் தள்ளி சேஞ்சிங் மெத்தட் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த மாதிரி லைன் போட்டீங்க. லைன் போட்டு நாம்கோடைய ஷேப் இது கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கணும். இந்த நேர் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைட்டும் நமக்கு கரெக்டாக இருக்கணும். அதையும் பார்த்துக்கணும். ஓப்படி சைடு ஸ்ட்ரைட்டாக லைன் இருக்கணும். இன்னொரு 1/4 இன்ச்சில் இன்னொரு லைன். இப்போ மேலே ஷோல்டரு கழுத்து எல்லாமே நம்ம நார்மலாக என்ன பண்ணுறோமோ அதே அளவில் மார்க் பண்ணிடுவோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஆம்கோளுடைய லைனு 1/2 இன்ச் தள்ளி மேலே எடுத்துக்கிறோம். இது வந்து பேக் பீஸ்னுடைய லைனு 1/2 இன்ச் தள்ளி எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே 1/2 இன்ச் தள்ளி எடுக்கிறதுனால ஃப்ரண்ட்டு இந்த சைட்லையும் நம்ம 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கணும். இங்கே அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம என்ன செய்யணும், 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கணும். கழுத்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச்சு மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 6 மைனஸ் 1/4 இன்ச் லைட் டைம் கிராஸ் பண்ணிருக்கோம். கழுத்து நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம இப்போ அக்ராஸ் பாயிண்ட் வந்து 1/2 இன்ச் தள்ளதுனால அந்த 1/2 இன்ச் தள்ள இடத்துல எடுக்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம ஆம்கோல் எங்கே மார்க் பண்ணிக்கிறோமோ அந்த இடத்துல எடுத்துக்கணும். அந்த லைனையும் மார்க் பண்ணிக்கணும். கட்டிங் வந்து ஆம்கோலுடைய ரவுண்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு 8 இன்ச்சு வரணும். 8 இன்ச்சு இது கரெக்டாக இருக்கு. ப்ளஸ் நான் வந்து 3/4 இன்ச்சு இந்த இடத்துல வந்து 3/4 இன்ச்சு டாட் கொடுக்கணும். சரிங்களா? நேரம் 3/4 இன்ச்சு நான் வந்து மார்பு சுற்றளவு 36 ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு ப்ளஸ் 3/4 இன்ச்சு இருக்கு. அதே போல இப்போ நார்மலாக நம்ம மேலே ஷோல்டர் டு அப்பெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் அளவு எடுத்திருந்தா அளவு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மிடில் செஸ்ட் தான் ஃப்ரண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணணும். 38 இன்ச்சு மிடில் செஸ்ட் மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 38 4 டிவைட் பண்ணோம்னா 9.5 இன்ச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக இந்த லைனை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது மிடில் செஸ்ட்டை 38 3 பிரிச்சோம்னா 12.6 ப்ளஸ் ஸ்டிச்சிங்காக 1/4 இன்ச் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம இது ஃப்ரண்ட் ரைட். அடுத்தது டாட் சென்டர் பாயிண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா 38 டிவைடட் பை 10 10ல் ஒரு பாகம், அதாவது பாடியில் 10ல் ஒரு பாகம் 38னா 3.8 ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பாகம் எப்படின்னா பாடியில் 2ல் ஒரு பாகம், அதாவது மிடில் செஸ்ட்டு 2ல் ஒரு பாகம்னா இப்போ பேக்கில் எவ்வளோ வச்சிருக்கிறோம் 9.1 இருக்கு. 38 2ஆக பிரிச்சோம்னா 19 இன்ச்சு வரணும். பேக்கில் 9.1 இருக்கு. 19 ப்ளஸ் இந்த இடத்துல வந்து 3/4 இன்ச்சு நம்ம ஈஸியாக வச்சு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பாயிண்ட் இப்படி நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 38 ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணி பாருங்க, நல்லா வரும். அதாவது ஒவ்வொரு ப்ளவுஸும் ஒரு மாதிரி போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்கணும். நார்மலாக இப்போ இந்த இடத்துல வந்தால் 10ல் ஒரு பாகம், இந்த இடத்துல வந்தால் 13ல் ஒரு பாகம், இப்போ இந்த இடத்துல வந்தால் 2ல் ஒரு பாகம், அந்த மாதிரி பிரித்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து 38 13ஆல் டிவைட் பண்ணும்போது 2.9 வருது. நான் ஒரு பாயிண்ட் சேர்த்து 3 இன்ச்சாக வச்சுக்கிறேன். இப்போ 1.5 இந்த பக்கம் 1.5 வச்சுட்டு இந்த ஆம்கோலுடைய லைனை வந்து ஆம்கோல் டாட்டை வந்து இங்கிருந்து 1.5 இன்ச்சு தள்ளி இந்த டாட்டை நான் மார்க் பண்ணிக்கிறேன். 3/4 இன்ச்சு வச்சுக்கிறோம். அந்த 3/4 இன்ச்சு இந்த பக்கம் தள்ளி அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ
இந்த சைடையும் நம்ம என்ன செய்யணும், ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அண்டர் பஸ்டுடைய இடத்த, அதாவது கீழ் மார்பகம் சொல்லுவோம், அதாவது லோயர் செஸ்ட். இது அப்பர் செஸ்ட், இது மிடில் செஸ்ட், இது லோயர் செஸ்ட், இதுதான் வேஸ்ட், அதாவது இடுப்பளவு. ஸோ இந்த அளவுகள் எல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுதான் கட்டிங்க போடணும். இப்போ இங்கிருந்து இந்த சைடு 1/4 இன்ச் எடுத்துக்கோங்க. அதே போல் இங்கிருந்து மேலே ஒரு 1/4 இன்ச். எப்படி 1/4 இன்ச் எடுக்கிறேன் அப்படின்னா, அதாவது 3 இன்ச் இருக்கு, அதை அப்படியே திருப்பி இந்த பக்கம் வச்சிங்கன்னா அந்த 3 இன்ச்சு வரும். அதே போல் இந்த பக்கம் வைக்கும்போது அந்த 3 இன்ச்சு கரெக்டாக வரும். அதனால தான் 1/4 இன்ச்சு தள்ளி வைக்கிறது. ஸோ இதை அப்படியே நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்குவோம். இந்த சைடும் அதே மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிட்டோம்னா அழகாக இருக்கும். இப்போ இந்த டாட் பாயிண்ட்டை வந்து நீட்டாக நமக்கு தேவையான அளவுக்கு ரவுண்ட் பண்ணிக்கணும். இப்போ இடுப்பளவே நம்ம செக் பண்ணிக்கணும். 32 4 டிவைட் பண்ண 8 இன்ச்சு, 5.25 ஒரு பாயிண்ட்டு, அந்த 5.25 ஒரு பாயிண்ட் அப்படியே தள்ளி 8 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ அப்போ நமக்கு கரெக்டாகவே இருக்கு. இந்த ஊக்குப்பட்டிக்கு இந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 1/4 இன்ச்சை வந்து லைட்டாக கழுத்து லூஸ் அடிக்காத மாதிரி கிராஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா இது கிராஸ் கட்டிங், எப்படி போட்டாலும் விரியும் தன்மை உடையது. அதனால இந்த இடத்துல வந்து லூஸ் அதிகமாக வராத மாதிரி கிராஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது, ஸோ இந்த டாட்டை, ஊக்குப்பட்டி டாட் எவ்வளோ தூரத்துக்கு வைக்கலாம் அப்படின்னா, இந்த டாட்னுடைய அகலம் எங்கே ஸ்டார்ட், இந்த சைடில் நம்ம வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட் கரெக்டாக வச்சுட்டு இது ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இங்கிருந்து இதுக்கு இந்த பக்கமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா கப் ஷேப் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு, அதே மாதிரி ஃபிட்டிங்காகவும் இருக்கும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். 1/4 இன்ச்சு மேலே, 1/4 இன்ச்சு கீழே, இவ்வளோதான். இப்போ சைடு எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது கரெக்டாக வச்சுட்டு இந்த பாயிண்ட்டை இந்த மாதிரி சைடு எடுக்கணும். நீட்டாக இருக்கும் கட்டிங். பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் முடிஞ்சது. ஸோ இது வந்து கிராஸ் கட்டிங். இது அப்படியே எடுத்து அப்படியே கட் பண்ணி லைட்டாக அப்படி மேலே தூக்கிடுங்க. இந்த சைடு இதை அப்படியே கொண்டு போயிட்டு மேலே தூக்கி கட் பண்ணிட்டீங்கன்னா நீட்டாக இருக்கும். அப்போ இந்த டாட்டை பிடிக்கும்போது உங்களுக்கு அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணிட்டு பட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி 4 மடிச்சு போட்டு பண்ணிக்கலாம். கையினுடைய நீளம் வந்து 6.5 ப்ளஸ் வந்து 1/2 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறோம். ஆம்கோல் ரவுண்ட் வந்து 8, அதில் 1 இன்ச்சு மைனஸ் 7. இந்த ஸ்லீவனுடைய கட்டிங்கை வந்து நான் ஸ்பெஷலாகவே இன்னைக்கு போடுறேன் பாருங்க. ஆம்கோல் ரவுண்டு 8, அதில் 1 இன்ச்சு மைனஸ் 7. 7ல் பாதி 3.5 இன்ச். சரிங்களா? இந்த 3 அப்படியே திருப்பி நம்ம கீழே வைக்கிறோம். ப்ளஸ் அதோட ஒரு 1/4 இன்ச்சு கீழே எடுத்து, அப்போ எதுக்காக கீழே வைக்கிறோம் அப்படின்னா, இந்த லைன்ல நீங்க 8 இன்ச்சை நீங்க செக் பண்ணும்போது இந்த அடிங்கையினுடைய அளவை தள்ளி போகும். ஸோ நமக்கு அந்த மாதிரி வராம அடிக்கை 7 இன்ச்சு அப்படின்னா அந்த 7 இன்ச்சில் கரெக்டாக நிற்கணும் அப்படின்னா 1/4 இன்ச்சு கீழே வச்சுக்கணும். கரெக்டாக இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம 8 இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக 8 இன்ச்சு இருக்கு. ஸோ இப்போ இந்த லைன் எடுத்துக்கலாம், அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இன்னொரு லைன். ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு இந்த சைட்லையும் அதே மாதிரி 1/2 இன்ச்சு தள்ளி வைக்கணும். எதுக்காக 1/2 இன்ச்சு தள்ளி வைக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய பிளவுஸ் வந்து கை மேலே தூக்கும் போது மேலே ஏறி வரக்கூடாது. அதுக்காக தான் இந்த ஷேப் கொண்டு போய் இதுக்குள்ளவே கொண்டு வரணும்.
இதில் கொடுத்தீங்கன்னா கை மேலே ஏறி வந்துட்டே இருக்கும், ப்ளவுஸ் வந்து மேலே ஏறிட்டே இருக்கும். ஸோ அப்போ பப்ளிக்கில் நம்ம நடமாடும் போது ரொம்ப அச்சத்தோடு நடக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஷேப் இது உள்ளவே கொண்டு வரணும். அடுத்தது இந்த ஸ்ட்ரைட் லைன் இப்படி போட்டணும். போட்டு இப்போ இதை என்ன பண்ணுறீங்க, இது சென்டர் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து 1/2 இன்ச்சு மேலே, இதுலேருந்து 1/2 இன்ச்சு கீழே, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பேக் பீஸுடைய பாயிண்ட்டை நம்ம மார்க், அடுத்தது ஃப்ரண்ட் பீஸுடைய பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டு ஷேப் எடுத்துக்கோங்க. அதே போல் இந்த பக்கமும் எடுத்துக்கலாம். இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணும்போது எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல், சாதாரண ஸ்கேலே போதுமானது. இதை வச்சுட்டு கரெக்டாக பிடிச்சி மார்க் பண்ணி அழகாக இந்த ஸ்கேல் எங்கே மடிக்கிறீங்களோ அதே இடத்துல அப்படியே மடித்து இது கொண்டு வாங்க. நீட்டாக உங்களுக்கு ஷேப் பண்ணணும். ஃப்ரண்ட் எடுக்கணும், அந்த ஷேப் அப்படியே கொடுத்து இது அப்படியே எடுத்துட்டு வாங்க. ஃப்ரண்ட் ஷேப் அப்படியே வந்துடும். மறுபடியும் இந்த கட்டிங்கை விட்டுட்டு ஃப்ரண்ட் ஷேப் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம், அந்த இடத்துக்கு கொண்டு போகணும். புரியுதுங்களா? கை சுற்றளவு 6 இன்ச். எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ. ஸோ இதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த ஷேப் வந்து இப்படியே எடுக்கலாம். அதே நேரத்தில் அப்பர் செஸ்ட் வந்து 36, 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3.6. ஸோ அந்த 3.6 ப்ளஸ் ஒரு பாயிண்ட் நமக்கு ஆட் ஆகும். 3.6 வச்சாலும் அந்த பிரச்சனை இல்லாமல் வரும். உங்களுக்கு வந்து இந்த ஷேப் அழகாக நிற்கும். இப்போ இதே மாதிரி பேக் பீஸை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக வருமா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இது பாருங்க, மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு இதை அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா அந்த பாயிண்ட் தள்ளாமல் அழகாக வந்து நிற்கும். உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து கட்டிங் உட்காரணும். ஒரு கஸ்டமர் கேட்டாங்க, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு ஆம்கோல் டிஃப்ரெண்ட் ஆகுது, ஒன்று அதிகமாக போகுது இல்லைன்னா குறைவாக வருதுன்னாங்க. ஸோ அவங்களுடைய சந்தேகம் தீர்க்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நாம இந்த கட்டிங்கை பதிவிடணும். ஓகேவா? கட் பண்ணி எடுத்துடலாம். அப்படியே வச்சு பார்த்தோம்னா மேலே ஷோல்டர் நம்ம 1/2 இன்ச்சு வச்சுருவோம். 1/2 இன்ச்சு அதை மடித்து லைட்டாக கை இழுத்து அடிச்சோம்னா நீட்டாக. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டுடைய ஷேப் எடுக்கணும். இதில் இந்த ஷேப் எடுத்துக்குவோம். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஷேப்பும் வந்துச்சு. ஓகேவா? அடுத்தது பட்டி எடுக்கும். ஸோ பட்டி எடுக்கும்போது சில விஷயங்களை கரெக்டாக கவனிங்க. நம்ம கிராஸ் கட் எடுத்தாலும் சரி, ஸ்ட்ரைட் கட் எடுத்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் தான். இது மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த சைடு அதே போல் இந்த டாட் இப்படி நம்ம பிடிச்சோம்னா கரெக்டாக இந்த இடம் நமக்கு வந்துடும். ப்ளஸ் 1/2 இன்ச் மேலே இந்த டாட் பிடிச்சவொடனே இது மேலே ஏறிடும். அதனால 1/2 இன்ச் நம்ம வச்சுக்கணும். இந்த இடத்த இது எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கலாம். 2.25 ஒரு பாயிண்ட்டு, 2.5 ஒரு பாயிண்ட். ஸோ இப்போ இந்த இடத்த வந்து நம்ம பேக் பீஸ் கட் பண்ணி மிச்சான துணி இது, அதனால இதை அப்படியே எடுத்துக்கலாம். இங்கிருந்து
லைட்டா கிராஸ் பண்ணி இந்த லைன் எடுத்துக்கலாம். இந்த சைடில் நம்ம 2.25 ஒரு பாயிண்ட் இருக்கு, ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து 3.25 ஒரு பாயிண்ட். இடுப்பளவு 8, ஊக்குப்பட்டிக்காக 4 இன்ச்சு எக்ஸ்ட்ராஸ். இந்த மாதிரி வச்சுட்டு 4 இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடு எவ்வளோ இருக்குன்னா 2.5 ஒரு பாயிண்ட் ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்தோம்னா 3.5. இப்போ இந்த சைடில் இந்த டாட்டுடைய பாயிண்ட் எவ்வளோ வச்சிருக்கன்றதை பார்த்துக்கலாம். 3.25 இருக்கு. இந்த 3.25 எடுத்துக்கலாம். இந்த பாயிண்டுடைய இடம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு சேர்த்து ஜாயின் பண்ணும்போது நம்ம எப்படி வச்சு ஜாயின் பண்ணுறோமோ அந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு பார்த்தோம்னா இந்த இடம் இந்த மாதிரி கிடைக்கும். கரெக்டாக இருக்குது. அதே போல் இந்த சைடில் பார்க்கும்போது அதுவும் நமக்கு ஊக்குப்பட்டி 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வச்சு நம்ம செய்ய செய்ய வந்துடும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதை யோசிக்கக்கூடாது. கரெக்டாக இது மாதிரி வச்சு ஸோ இந்த கட்டிங் முடிய போகுது. இந்த மாதிரி வந்து அளவுகளை எப்பவுமே வந்து ஒரு கட்டிங் போடுறோம் அப்படின்னா அளவுகள் நம்ம முதல்ல உள்வாங்கணும். அந்த அளவுகளையே ஒவ்வொரு முறையும் நம்ம தேடிட்டு இருக்கக்கூடாது. அப்படி தேடும் போது தான் நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஒரு முறை அளவு பார்த்தோமா அது அப்படியே டக்குன்னு நம்ம ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அப்போ நீங்க இந்த துறையில ஜெயிக்க முடியும். ஸோ இப்போ பேக் பீஸுடைய கழுத்தை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி அழகா இருக்கும். ஸோ அப்போ நம்ம எப்பவுமே வந்து கட்டிங்கை ரசிச்சு பண்ணணும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ இவ்வளோதான். இது வந்து 36 சைஸில் கிராஸ் கட்டிங்க. ஸோ இவ்வளோ அருமையாக இருக்கு. நீங்களும் தொடர்ந்து பாருங்க. தொடர்ந்து பார்த்துட்டு ஒரு முறை 4 முறை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நன்றி, வணக்கம்.